Audio Jungle. Audio Jungle. அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமம் கூறும் பெண்கள் ஊழியம் என்ற தலைப்பில் முதல் பாகமாக ஒரு சில கருத்துக்களை நாம் தியானிப்போம். மற்ற எந்த நூல்களை விட வேதாகமம் பெண்களை எப்போதும் மதிப்புடன் குறிப்பிடுகிறது. இறைவனின் படைப்பான அவளை வேதாகமம் ஒருபோதும் குறைவாக மதிப்பிடவே இல்லை. இல்லத்திலும் சமுதாயத்திலும் சபையிலும் அவளது பங்கு தனித்தன்மை மிக்கது. அதனை எந்த ஆணாலும் நிரப்பிவிட முடியாது. ஆணும் பெண்ணும் சமநிலை, சம அந்தஸ்து உடையவர்கள். அவரது பொறுப்புகள் மட்டும் வித்தியாசம். ஆணின் சரீரத்திலிருந்து அவனுக்கு சமமான நிலையில் அவள் படைக்கப்பட்டாள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 8-12 வசனமும், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். புருஷன் தலைமைத்துவம் வகிக்க அவளோ ஏற்ற துணையாக விளங்குகிறாள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். இதன் அடையாளமாகவே அவள் முக்காடிட்டுக் கொள்ளுகிறாள். அவள் பெற்றுள்ள இயல்பான சுபாவத்திலேயே தேவன் அளித்துள்ள அவள் ஆற்ற வேண்டிய பங்கை உணரவும் முடியும். எனவே இருவரும் சமமானவர்கள், ஆனால் வித்தியாசமான ஆளுகையும் கடமையும் உடையவர்களாக உள்ளனர். எனவே இருவரும் அவரவர் கடமைகளை செய்யும் போது அப்பொழுது மட்டுமே தேவ குயவனின் லட்சியம் என்பது சரியாக நிறைவேறும். இப்படி இருக்க ஏவாள் ஏற்று துணையாக இருந்தவள் தனக்கென்று தனி பாதையை தேர்ந்தெடுத்து தனிமைப்பட்ட போது வஞ்சிக்கப்பட்டாள். விளைவாக ஆணின் ஆளுகை என்ற தண்டனையை அவள் அடைய வேண்டிய பரிதாப நிலை ஏற்பட்டது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அந்த விபத்தின் தன்மை சபை காலத்திலும் சில வரையறைகளை அவளுக்கு வழங்க காரணமாயிற்று. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-14. எனவே ஆன்மீக காரியங்களில் தலைமை என்ற நிலைமை அவளுக்கு தற்காலத்திலும் வழங்கப்படவில்லை. வேதாகமும் அப்படியே சொல்கிறது என்ற சொல்லாட்சியை பவுல் பயன்படுத்தின போது பழைய ஏற்பாடு காலத்திலும் இவ்வொழுங்குதான் இருந்தது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 34வது வசனம். பாவ சாபத்தால் அவளுக்கு ஏற்பட்ட தாழ்வு மட்டும் இதற்கு காரணமல்ல, சிருஷ்டிப்பிலும் தலைமைத்துவம் ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததே காரணம் என்பதை 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-14 வரையுள்ள பகுதியில் பார்க்கிறோம். மேலும் பாவத்தால் ஆளுகைக்குள்ளாக மாற்றப்பட்ட பெண்கள் உலகில் பெரும் தண்டனை அனுபவித்து வருகின்றனர். பெண் கொடுமை நாளுக்கு நாள் பெருகுகிறது. இவ்வாறு இந்த ஆளுகையை அடிப்பதற்கு மிதிப்பதற்கும் பயன்படுத்தும் ஆண்களை தேவ நியாயத்தீர்ப்புக்கு சந்திக்காமல் இராது. அவளை தனது கரங்களின் கீழ் அன்புடன் பராமரிக்க வேண்டும் என்பதை வேதாகமும் கட்டளையிடுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22-23. அவளது பலவீனங்களை உணர்ந்து அக்கறையுடன் அவர்களோடு இருந்து அவர்களை அக்கறையுடன் பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் போதிக்கிறது. மட்டுமல்ல, மதிப்பு கொடுக்க வேண்டிய நிலையிலும் மதித்து பாராட்டவும் வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆக பெண்களை வேதாகமத்தில் அவர்களுக்கு உயர்வான ஸ்தானங்களை அளித்து அவர்களை மதித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்கள் போதிக்கப்படுகின்றனர். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொருவரும் அறிந்து பெண்களை மதிப்புடன் பார்த்து அவர்களை உயர்த்த வேண்டும் என்பதே இந்த காலவேளையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆலோசனையின் சத்தியம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் பணியில் கர்த்தருடைய தாசன். அடுத்து 2ஆம் பாகத்துக்கும் நாம் கடந்து போவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.